நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பூடேக், நான் உங்க பூபதி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நைட் மொபைல் ஃபோட்டோகிராஃபி. ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது. ஸோ நானுமே ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தது நைட் மொபைல் ஃபோட்டோகிராஃபி. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 முக்கியமான விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, மறக்காமல் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதான் நான் பண்ண ஒர்க்குக்கு உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறது, வேறு எதுவுமே வேணாம், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் நிறைய மொபைல் ஃபோட்டோகிராஃபி வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, பேசிக்காகவே நைட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னாலே ரொம்பவே கம்மியான லைட் தான் இருக்கும். கேமரா யூஸ் பண்ணி எடுக்கிறதே ரொம்ப ஸ்ட்ரகிளான விஷயம் தான். ஏன்னா நிறைய செட்டிங்ஸை மாற்ற வேண்டியதாக இருக்கும். பட் நைட் டைமில் மொபைலை யூஸ் பண்ணி எப்படி நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக நம்மளாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கேமரா ஆப் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஸோ அப்படி ஃபோட்டோ எடுக்கக்குள்ள ரொம்ப லோ லைட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இமேஜ் பாருங்களேன், அந்த ரூமில் ரொம்ப லைட் கம்மியாக இருக்குது, அதனால இப்படி இமேஜ் வந்திருக்கு. இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன தோணுன்னா, அதான் ஃப்ளாஷ் லைட் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணி ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு நினைப்போம். பட் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா ஃபோட்டோ நல்லா வராது. இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோ பாருங்களேன், நார்மல் ஃபோட்டோக்கு ஃப்ளாஷ் ஆன் பண்ணி ஃபோட்டோ எடுத்ததுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃப்ளாஷ் வந்து ஹார்ஷாக அந்த ஆப்ஜெக்ட்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தான் தெரியும், அது பார்க்க நல்லா இருக்காது. பட் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஃப்ளாஷ் ஆன் பண்ண முடியாமையே இந்த மாதிரி ஒயிட்டான ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். என்ன நம்புங்க, இந்த ஃபோட்டோஸ்க்கு நான் எதுவுமே வந்து எக்ஸ்டர்னல் லைட்டோ வேறு எதுவும் லைட் ஃபோட்டோ நான் எடுக்கல. நார்மலாக இருக்கிற அதே ஆப்ஜெக்ட் அதே சரௌண்டிங்ஸ் தான். பட் கேமராவில் சின்ன சின்ன செட்டிங்ஸ் மாற்றிருக்கேன். அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒத்துக்கிறேன், நைட் மோடுங்கிறது இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எல்லாம் வந்துருச்சு. பட் அது எல்லா சினாரியோவுக்கும் ஒத்து வராது. எக்ஸாம்பிளுக்கு லைக் ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு ஓகே, பட் நீங்கள் ஏதாவது மூவ்மெண்ட்டில் இருக்கக்குள்ளே எடுக்கிறீங்க அப்படின்னா இட் டெக்னிக்கலி நாட் பாசிபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி எடுத்தது, எந்த விதமான எடிட்டிங்கும் பண்ணல. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் எடுக்க முடியும். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஷார்ட் பேர் பார்த்தீங்க அப்படின்னா லாங் எக்ஸ்போஷர் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேமராலேயும் எடுப்பாங்க, பட் நம்மளால் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் எடுக்க முடியும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக உங்களோட கேமரா ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ மோடுன்னு இருக்கும். சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் மோடுன்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணி உள்ளே போயிடுங்க. இங்கே மேனுவல் மோடுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஷட்டரு, ஐஎஸ்ஓ, அப்பேச்சரை பற்றிலாம் பேசுவோம். இதெல்லாம் என்னன்னு தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எப்படி ஃபோட்டோ எடுக்குது, கேமரா பேசிக்ஸு, இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி தமிழில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். என்னை நம்புங்க, அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே இது எல்லாமே என்னங்கிற ஒரு ஐடியா வந்துடும். ஏன்னா அந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக நல்லா வந்திருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். பேசிக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேனுவல் மோடில் சில செட்டிங்ஸை மாற்ற போகிறோம். அந்த மாதிரி செட்டிங்ஸ் மாற்றுறனால இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் நம்மளால் எடுக்க முடியும். சரி, ஓகே, இப்போ இந்த மேனுவல் மோடை பற்றி தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலே ஓட் போல் கொடுக்குறேன், ஓட் பண்ணுங்கள். எதனால சொல்கிறேன் அப்படின்னா, மேனுவல் மோடை நீங்கள் விளையாட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக போட்டு விதவிதமான ரொம்ப யூனிக்கான ஃபோட்டோஸ்லாம் உங்களால் எடுக்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஓகேவா? சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த சினாரியோவுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் செட் பண்ண போகிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லோ லைட்டில் நீங்கள் வந்து மேனுவல் ஃபோக்கஸ் வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி வந்து அது லோ லைட். ஸோ ஸ்மார்ட் ஃபோனோட ஆட்டோ ஃபோக்கஸாக நம்ம நம்ப முடியாது. இன்னொன்று, இப்போ நம்ம எடுக்க போகிற ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா மூவிங் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரியான டைமில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸை மேனுவலுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையும் ஃபோக்கஸில் இருக்க மாதிரி நான் வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோ எடுக்கக்குள்ளே வந்து எப்படி வந்து ஒரு மலை இந்த மாதிரியான விஷயத்தை வந்து எல்லாத்தையும் ஃபோக்கஸில் வைப்போமோ, ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். இதுவே வந்து ஏதாவது ஒரு சின்ன ஆப்ஜெக்ட்டை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான ஃபோக்கஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ஒய்டராக ஃபோக்கஸ் வச்சுட்டேன். ஸோ அடுத்தது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ. இப்போ இந்த ஐஎஸ்ஓவை பற்றி பேசணுன்னா சிம்பிளாக சொல்கிறேன், எவ்வளோ கம்மியாக வைக்க முடியுமோ வேல்யூ கம்மியாக வைங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஃபேக் லைட், ஆல்ரெடி அங்கே வந்து லோ லைட்டாக இருக்குது. ஸோ இந்த ஐஎஸ்ஓ வந்து லைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன், பிரைட்டாக காட்ட ட்ரை பண்ணுறேன்னு ஏதாவது ட்ரை பண்ணிச்சுன்னா இமேஜில் நாய்ஸ் வரதுக்கான எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நாய்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதான் ரூல். மேபி நான் அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த கேமரா பேசிக் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். மேலே ஐ பட்டனில் இருக்குது, செக் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் அது கிளியராக நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஐஎஸ்ஓ வேல்யூங்கிறது ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்து மாறும். சில ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஐஎஸ்ஓ வேல்யூ 50 இருக்கும். சில ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஐஎஸ்ஓ வேல்யூங்கிறது 100 இருக்கும். ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் எது மினிமமாக இருக்குதோ அந்த வேல்யூ நீங்கள் வச்சுருங்க, ஓகேவா? மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஷட்டர் ஸ்பீட். இதை பொறுத்து தான் அந்த இமேஜே மாறப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பேசிக்காகவே ஷட்டர் ஸ்பீடை வந்து நம்ம செகண்ட்ஸில் தான் சொல்லுவோம், அதாவது 1/8 ஆஃப் தி செகண்ட் அப்படிங்கிற மாதிரி தான். பட் இது நைட்டில் நம்ம எடுக்கிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எவ்வளோ நேரம் ஷட்டரை நம்மளால் ஸ்பீடை ஸ்லோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோ பண்ண போகிறோம். அதனால பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஷட்டர் ஓப்பனில் இருக்க போது, அதனால நமக்கு நிறைய லைட் வந்து சென்சாரில் போட போது நல்ல இமேஜ் நமக்கு கிடைக்க போகுது.
ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்து அந்த ஷட்டர் ஸ்பீடு அப்படிங்கிறது மாறும். சில ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 10 செகண்ட் வரைக்கும் ஷட்டர் ஓப்பனில் இருக்கும். சில ஸ்மார்ட் ஃபோன் அதாவது K20 ப்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா 32 செகண்ட் ஷட்டர் ஓப்பனில் வைக்க முடியும். ஸோ இது மூலமாக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஷட்டர் ஸ்பீடை 1 செகண்ட் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஷட்டர் 1 செகண்ட் தான் ஓப்பனில் இருக்கும், அதுக்கப்புறம் மூடிடும். அந்த 1 செகண்டில் என்ன நடக்குதோ அதை ஒரு இமேஜாக கேப்சர் ஆகும். இதுவே 32 செகண்ட் வச்சோம் அப்படின்னா 32 செகண்ட் ஷட்டர் ஓப்பனில் இருக்கும். அவ்வளோ நேரம் என்ன நடக்குதோ எல்லா டீட்டெயில்ஸும் அந்த சென்சாரில் படும், லைட்டு நல்லா பாஸ் ஆகும். அந்த 32 செகண்ட் என்ன நடந்துச்சோ அது எல்லாமே நமக்கு ஒரே இமேஜாக கிடைக்கும். அப்படி கிடைச்ச இமேஜஸ் தான் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக தெரியும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நான் எடுத்த சில ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்கள். இது எல்லாமே நான் எந்த விதமான எடிட்டிங்கும் பண்ணல. இதோட ஷட்டர் ஸ்பீடு என்ன வச்சிருக்கேன், ISO வேல்யூ, இது எல்லாத்தையுமே சைடில் நான் போடுறேன். உங்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்குள்ள என்னோட ஸ்மார்ட் ஃபோனை வந்து நான் ட்ரைபாடில் கனெக்ட் பண்ணி வச்சு எடுத்திருந்தேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஷட்டர் ஸ்பீடு 16 செகண்ட் 36 செகண்ட் வைக்கிறோம் அப்படின்னா 36 செகண்டை வந்து கை ஆடாமல் கையில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த ஹியூமனாலையுமே அது பாசிபிளே கிடையாது. அதனால நீங்கள் ஒரு ட்ரைபாடோ இல்லை வாட்டர் கேனில் ட்ரைபாட் மாதிரி எதையாவது ரெடி பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம். ஏன்னா கை ஆடிச்சு அப்படின்னா அது ஷேக் ஆகிடும், அந்த இமேஜ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ 32 செகண்டு கை ஆடாமல் பிடிக்கிறதுங்கிறது யாராலையுமே பாசிபிள் இல்லை. ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் ஒரு ட்ரைபாடை வச்சு இந்த மாதிரி லாங் எக்ஸ்போஷர் ஷாட்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஷட்டரில் ஓப்பனில் வைக்கக்குள்ள எந்த விதமான கண்டினியூஸ் லைட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு இல்லை ஒரு ஆர்ஷான லைட் படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப நேரம் பட்டுச்சு அப்படின்னா அந்த இமேஜே ஓவர் எக்ஸ்போஸ் ஆகி கெடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சில சொதப்பன இமேஜஸ் தான் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த மாதிரி லைட் ரேஸு இல்லை லாங் எக்ஸ்போஷர் ஷாட் எடுக்கிறதுக்கு NH ரோட்டில் போயிட்டு ஃபுல் இருட்டாக இருக்க இடத்துல எடுத்திருந்தேன். அந்த இடத்துல மூவிங் வெஹிக்கிள் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள என்னால் வந்து மூவிங்கில் இருக்க அந்த லைட்டை மட்டும் கேப்சர் பண்ண முடியும். அந்த லைட் ரொம்ப நேரம் இருக்காது. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் என்னால் எடுக்க முடிஞ்சுது. ஸோ இது 1-2 எக்ஸாம்பிள்ஸ் தான். இதை யூஸ் பண்ணி நிறைய வித்தியாசமான ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் டார்ச் ஆன் பண்ணி அவங்களோட பேர் எழுதுவாங்க, இல்லை ஃபயர் மாதிரி ஏதாவது ஒன்று கையில் வச்சு சுற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்குள்ள ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லாங் எக்ஸ்போஷர் ஷாட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு யூனிக்கான இல்லை ரொம்ப கிரைசியான ஃபோட்டோஸ்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட Instagram ஐடி தரேன், என்னை டேக் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல். லவ் யூ கைஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.